வணக்கம் ட்ரேடர் கோபால். ஸோ தினம் ஒரு பார்வையில் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் கோல்டு சார்ட்டை பற்றி பார்த்துட்டு வரேங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இன்னைக்கு நமக்கு டேட் வந்து 9/7/2026ங்க. சரிங்களா? ஸோ எஸ்டர்டே மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, ஸோ டுடே என்ன நடக்குங்கிறத பார்ப்போங்க. சரிங்களா? நம்ம இந்த வீடியோவில் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோங்க. மார்க்கெட்டில் என்ன மாதிரி மூவ் பண்ணலாங்கிற மாதிரி பார்த்துட்டு வரோங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா நம்ம ஸோ கோல்டு சார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ரெகுலரா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டில் வேலிடாவே இருக்குங்க. அந்த ட்ரெண்ட் லைன்ல வரப்போலாம் மார்க்கெட் வந்து என்ன பண்றாங்க, ரியாக்ட் பண்ணி ஃபாலோ ஆகுறாங்க. சரிங்களா? அது ஒரு கண்டிஷன்ஸ் ஒண்ணு இருக்குங்க. ஒரு கண்டிஷன்ஸ் ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல வரப்போ பையர்ஸ் வந்தாங்க. இந்த இடத்துல வரப்போ பாருங்க பையிங் பிரஷர் வந்துச்சு. 4000ங்கிற ஒரு ரவுண்ட் வெளி வந்துச்சு. அதுல பையிங் வந்துச்சு. ஓகேங்களா? இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன பார்த்தோம், வீக்லி கேண்டில்ல லாஸ்ட் வீக்ல நமக்கு வந்து கிரீன் கேண்டில் இருந்துச்சு. அப்ப கிரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணா கீழ வரைக்கும் ஒரு 50% வந்துட்டு மேல போவாங்க அப்படின்னும், ஒருவேளை வர்றவங்க கீழ லோயர் லோ வச்சா மறுபடியும் கீழ வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நல்லாவே 50% விட கீழ வரைக்குமே வந்துட்டாங்க. வந்து இங்க வரைக்கும் வந்துட்டு அந்த லாஸ்ட் 3 டேஸாவே என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. லாஸ்ட் 3 டேஸாவே நமக்கு வந்து சூப்பரா நமக்கு வந்து ஒரு ஒவ்வொரு ப்ரீவியஸ் டே ஹைய வந்து எடுக்காம, அப்படி நீட்டா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன்ல 3 ரெட் கேண்டில் அழகா கிடைச்சிருக்குங்க. ஸோ அப்போ இந்த 3 ரெட் கேண்டில் கிடைச்சிருக்கனால நம்ம மார்க்கெட்ல டுடே என்ன பண்ணலாங்கிற மாரி பார்ப்போம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் 3 டேஸா நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் மாரி பண்ணிக்கிட்டு, இன்னைக்கு வந்து இந்த 3 டேஸ் சேர்ந்து மார்க்கெட் வின் பண்ற மாரி வின் பண்ணுச்சுன்னா, அந்த இடத்துல நம்மளுடைய கோல்டு சார்ட்ல வந்து மார்க்கெட்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபார்மா பண்ணிக்கலாம். மார்க்கெட் அப் சைட்ல போகலாம். அந்த ஸ்டெப் வந்து படிக்கட்டு மேல ஏற ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாங்க. ஸோ மார்க்கெட் அப்போ இந்த லோவ எடுக்காம மார்க்கெட் இங்க இருந்து போற மார்க்கெட் திரும்பவும் இந்த ஹைய பிரேக் பண்ணிச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து ரிவர்சல் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களாங்க? இந்த 3 டேஸ் ஹைய நம்ம வந்து கட் பண்ணி மார்க்கெட் மேல போய் 4200ங்கிற ஒரு வேல்யூஸ ரீச் பண்ணிச்சுன்னு வைங்களேன், மார்க்கெட்ல மூவ்மெண்டம் வந்து ஸ்டில் அப் சைடு இருக்குங்கிற மாரி எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாரி ப்ராபபிலிட்டியும் இருக்குங்க. ஸோ இந்த 3 கேண்டில் இருக்கிறப்போ மேபி டுடே அண்ட் டுமாரோ ஃப்ரைடே இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. அப்படி கிடைக்கிறப்ப அந்த 2 டேஸ்ல இந்த பேட்டர்ன வின் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த பேட்டர்ன வின் பண்ணிச்சுன்னா ப்ராபபிலிட்டி நமக்கு வந்து அப் சைடுக்கான மூவ்மெண்டம் குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு தகுந்த மாரி மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே மார்க்கெட் மேல அப் சைடுல தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி ஹையர் ஹை போச்சுன்னா நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்க்குறப்போ மார்க்கெட்ல வந்து டவுன் ட்ரெண்டுக்கு எஸ்டர்டே திரும்பியிருந்தாங்க. நேத்தைக்கு ஒரு எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருந்துச்சுங்க. ஸோ அதில பெருசா எந்த ஒரு இம்பேக்டும் பண்ணல. எல்லாம் நார்மலா தாங்க இருந்துச்சு. சரிங்களா? அந்த வகையில நம்ம என்ன என்ன பார்க்குறோம்னாக்கி, ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 1 ஹவர்ல எப்படி இருக்காங்க, 5 மினிட்ஸ்ல எப்படி இருக்காங்க, எப்படிலாம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம் அந்த மாரி நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்போ டெய்லில பார்த்துட்டீங்கன்னா மார்க்கெட் கன்டினியூவா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேல வர்றதுக்காக ட்ரே பண்றதுக்கு வாய்ப்பு நெறையா இருக்குங்க. சரிங்களா? ஸோ 1 ஹவர்ல பாருங்க. 1 ஹவர்ல எஸ்டர்டே ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு திரும்பியிருந்தாங்கங்க. சரிங்களா? நீங்க பாருங்க ஒரு பெரிய டக்குன்னு ஒரு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க மார்க்கெட்ல. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்துச்சுன்னா நீங்க வந்து பை பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அத பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. சரிங்களா? இத எந்த எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம டைரக்ட்டா பிரேக் பண்ணி கீழ வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடி என்ன பண்ணாங்க, அப்ப இத பிரேக் பண்ண காரணத்தினால நமக்கு மார்க்கெட்ல ட்ரெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, அந்த டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் திரும்பிட்டாங்க. சரிங்களா? மறுபடி இப்போ எஸ்டர்டே என்ன நடந்திருக்கு பாருங்க. எஸ்டர்டே நமக்கு நைட்டுக்குள்ள இந்த இந்த செட்டப்ல மார்னிங் உலைக்குள்ள என்ன நடந்திருக்குன்னா, இந்த லோ மார்க்கெட் எடுத்த காரணத்தினால, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹைய வந்து எடுக்காம இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து ஸ்டில் வந்து கீழ ஒரு லோ கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்குங்க. இப்போ மார்க்கெட் இந்த ஹைய எடுத்திருக்காங்க. இந்த கைய எடுத்துட்டு, இப்ப அந்த இடத்துல தான் மார்க்கெட் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து டுடே இன்ட்ராடே பண்றவங்களுக்கு, இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் நம்ம பார்த்துக்கிட்டா, நம்ம இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4083ங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு சப்போர்ட்ன்னு பார்த்துட்டா, நமக்கு வந்து இந்த இடத்துல 4120ங்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்க. மார்க்கெட்டு அப்போ இந்த கைய எடுத்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் இங்க இருந்து எடுக்கிற மார்க்கெட் இங்க போய் இன்னொரு கை இப்படி குடுத்துச்சுன்னு வைங்களேன், அப்போ மார்க்கெட்ல என்ன பண்றாங்க மூவ்மெண்டம் வந்து 1 ஹவர்ல மூவ்மெண்டத்த வந்து மாத்துறாங்க. சரிங்களா? அப்போ மூவ்மெண்டம் 1 ஹவர்ல ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே கண்டிஷன் பார்த்துருக்கோம். வீக்லில வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கீழ வந்தாலும் மேல போறதுக்கு தான் வராங்க அப்படி மாரி சொல்லியிருந்தோம். அப்ப இதுவரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்க மார்க்கெட் டுடே அப் ட்ரெண்டுக்கு மாறிச்சுன்னா, மார்க்கெட் ப்ராபபிலிட்டி அப் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் தேவை நமக்கு 1 ஹவர்ல ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கா அப் சைடு திரும்புதாங்கிறத பார்க்கணுங்க. அப்போ நமக்கு எதுக்கு மேல நமக்கு திரும்பணும் கரெக்ட்டா பாருங்க. வேல்யூஸ் நான் சொல்றேன் பாருங்க. அப் சைடுல நமக்கு 1 ஹவர் கேண்டில் வந்து 35 24,000 சாரி அ 4136ங்கிற ஒரு வேல்யூக்கு மேல மார்க்கெட் வந்து 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் குடுத்துச்சுன்னு வைங்களேன்.
ஸோ சென்டிமெண்ட் வந்து இன்னைக்கு அப் சைடில் திரும்பிட்டாங்கன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களாங்க. ஸோ மார்க்கெட்டு அதனால இந்த இடத்துல இருந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இந்த கையை கட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கை புதுசா அந்த கையை வந்து மார்க்கெட் கட் பண்ணி மேலே போச்சுன்னு வைங்களா. ஸோ மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே இதாங்க 114ங்கிற இடத்துல தான் மார்க்கெட் டார்கெட்டே இருக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இப்போ இங்கே இருக்க இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இவங்க, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து 180ங்க 4180ங்க. அப்போ இப்போ இவங்களுக்கு யார் கீழே வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்துட்டாக்கி ஸோ நமக்கு இந்த வேல்யூ தாங்க நமக்கு சப்போர்ட் சரிங்களா. 4040ங்கிற ஒரு வேல்யூஸ் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூவாக என்ன பண்ணுறாங்கன்னாக்கி டவுன் ட்ரெண்டில் போக போகிறாங்கன்னு அர்த்தங்க. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக மறுபடியும் 4000ங்கிற ஒரு வேல்யூ வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குங்க. ஸோ 4013ங்கிறது வந்து நமக்கு கீழே வந்து அடுத்த ஸ்ட்ராங்கான நமக்கு சப்போர்ட்டா இருக்குங்க சரிங்களா. அப்போ கீழே வந்து 2 சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இது ஒன்று S1 S2 சரிங்களா. இதுக்கு கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நமக்கு மார்க்கெட் கண்டிப்பா ஸோ 3960ங்கிற ரேஞ்சுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களாங்க. அப்போ மார்க்கெட்ல என்ன நடக்கணுங்கிறத நான் தெளிவா சொல்றேங்க. இப்போதைக்கு நீங்க பாருங்க ஏசியன் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்போ 6:30க்கு ஓப்பன் ஆகுறப்போ நம்ம மார்க்கெட் வந்து இந்த இந்த இதுக்கு மேல ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் போச்சுன்னா நமக்கு ப்ராபபிலிட்டி மார்க்கெட்ல அப் சைட்ல இருக்குங்க சரிங்களா. இல்ல மார்க்கெட் இந்த இடத்த விட்டு மேல பிரேக் பண்ண முடியாம கீழே மறுபடியும் வந்து இந்த லோவை எடுத்துச்சுன்னு வைங்களா. இந்த லோவை எடுத்துச்சுனாலே நீங்க வந்து செட்டில் ஆயிடலாம். மார்க்கெட் என்ன ஒரு லோ வைக்க போறாங்க 4000 மார்க்கெட் டச் பண்ண போறாங்க மாதிரி இந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னாக்கி இந்த இடம் மீன்ஸ் 4020ங்கிற ஒரு லோ ஏற்கனவே இருக்கு பார்த்தீங்களா. அந்த லோக்கு மார்க்கெட் வந்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட் சின்னதாக ஒரு ஃபுல் பேக் மேலே போகிறப்ப அங்கே நீங்கள் வந்து ஒரு செல் என்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் சரிங்களாங்க. அப்போ இதெல்லாமே நமக்கு இன்ட்ராடேல நடக்கிறதுக்காக நிறைய ப்ராபிலிட்டி இருக்குங்க. மொத்தத்துல நம்ம சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தாங்க ஃபுல்லாவே நம்ம பேசிட்டு இருக்கோம். சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி எப்படிலாம் பிரைஸ் மூவ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் நமக்கு ஒரு பணம் இருக்குது, மார்க்கெட் எந்த டைரக்ஷன்லாம் போகலாம், அந்த மாதிரி தான் நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு சொல்றோங்க. நீங்களும் இதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த வகையில சொல்ற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தாங்க இது. இப்போ கரண்ட் மார்க்கெட் மனநிலைமை பொறுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். மார்க்கெட் அடுத்தடுத்த 1 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா மார்க்கெட் மனநிலை மாறுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ட்ரேடிங் பிளானா மாத்திக்கணும். ஸோ சரிங்களா. இப்போ நமக்கு டே டைம் ஃப்ரேம் வச்சோம், நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சோம். ஸோ ஒரு அனலைஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. அது இல்லாம 1 ஹவர்ஸ்ல வச்சு நம்ம மார்க்கெட் என்ன மாரி இருக்கிறாங்க, என்ன மாரி நடக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸ்ல நம்ம வந்து என்ட்ரி செட்டப்ங்கிறத வந்து பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ லோயர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம வந்து இப்போ மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஷிஃப்ட் ஆவறதுக்கான ஒரு இடத்துல நிக்கிறாங்க. ஷிஃப்ட் ஆவாங்களா, ஆக மாட்டாங்களாங்கிறத பார்ப்போங்க. மறுபடியும் பாருங்க. இப்போ 5 மினிட்ஸ்ல பார்க்குறப்போ மார்க்கெட் ஒரு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் குடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஸ்டில் அப்படி மார்க்கெட் ப்ரீவியஸ் ஹைய கட் பண்ண முடியாம அப்படியே லோ ட்ரெண்ட்ல குடுத்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நமக்கு வந்து இந்த ஹைய வந்து மார்க்கெட் கட் பண்ணி ஒரு வால்யூமோட க்ளோஸ் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த க்ளோஸ் கிடைச்சிருக்கனால நமக்கு இந்த லோ மார்க்கெட் எடுக்காம இருந்துச்சுன்னா, இந்த லோ நம்ம மார்க்கெட் வந்து கட் பண்ணாம இருந்துச்சுன்னா, நமக்கு இப்போ பாருங்க இந்த இடத்துல பேஸ் ஆயிருக்காங்க. ஸோ இத இத வந்து பிரேக் பண்ணி கீழ க்ளோஸ் குடுக்க முடியாம மார்க்கெட் இந்த இடத்துல வந்துச்சுன்னா, நமக்கு கண்டிப்பா மறுபடியும் ஒரு ஹை கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப் டூ எங்க வரைக்கும் போகும்னாக்கி நமக்கு வந்து கரெக்ட்டா 4114 வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? ஸோ இத பிரேக் பண்ணி மார்க்கெட் இங்க ஷிஃப்ட் ஆச்சுனாலும் நீங்க நினைச்சுக்கலாம் மார்க்கெட்ல ஸ்டில் மறுபடியும் கீழ வந்து ஒரு ஏரியாவுக்கு வரப்போறாங்க. அப்ப 40ங்கிற நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? 1 ஹவர்ல பார்த்தோம் பார்த்தீங்களா? 4040 அந்த இடத்துக்கு மார்க்கெட் வரப்போறாங்கங்கிறத மாரி நீங்க வந்து மார்க்கெட்ல நீங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டத்த பொறுத்து அவங்க கூட சேர்ந்து நம்ம டிராவல் பண்றப்போ, நமக்கு எந்த ஒரு லாஸும் இருக்காதுங்க. நம்மளால நீட்டா ஸோ ஒவ்வொரு என்ட்ரியுமே நம்மளால வந்து கரெக்ட்டா 200 பிப்ஸ் நம்ம வந்து கேட்ச் பண்ண முடியுங்க. ஸோ கோல்ட பொறுத்தளவுக்கு இப்போ நீட்டா 200 பிப்ஸ் ஒவ்வொரு செட்டப்புக்கும் அழகா கிடைக்குதுங்க. அந்த செட்டப்ப வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நீங்க ட்ரெண்ட் கூட சேர்ந்து டிராவல் பண்ணா கண்டிப்பா உங்களால வந்து அந்த ப்ராஃபிட்ட எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒன்லி எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கு மட்டும் தாங்க சொல்றேன். ஸோ நீங்களும் இத அனலைஸ் பண்ணிட்டு இந்த மாரி மார்க்கெட்ல நடக்கலாமாங்கிறத செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் பேசின விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு புரியாம இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த செட்டப்ப பார்த்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோங்க. அதுக்கப்புறமா இதுல ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பா எனக்கு அ இதுல டெலகிராமோ, வாட்ஸ்அப்ல எதுலயா வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரீப்ளை பண்றேங்க. ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. ம்.